வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு சொந்தமானது. அதனால குரு பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலுக்கு போகணும். யாரு? உங்க நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, ராசி தனுசு அல்லது மீனமா, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் இப்போ 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு தாருங்கள், மஞ்சளர் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள், அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்காம செய்யுங்க. குரு தோஷம் விலகும், வருமானம் அதிகமாகும். சரி, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? இருக்கு. காலை 7:30 9. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6 7. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம் இருக்கு. கலக்குறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 5 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். வீட்டில் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கவனம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வச்சு கலகுறீங்க. சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாமே அடிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், நல்ல நாளா இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல உதவுது, சந்தோஷம். அனுகூலமான எண் 4 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க, அளவா சாப்பிடுங்க. புதிய உணவு வகைகள்லாம் இன்னைக்கு சாப்பிட்றது வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனமா ஓட்டுங்க. மாத்திரைகளை சரியா சாப்பிட்டுக்குங்க. வீட்டுல கோயில்ல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றலாம் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தலாம். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதலாம் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. அப்போ இந்த மந்திரம் சொல்றப்ப சிவபெருமான் நினைச்சுக்கோங்க, நல்லது. நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, அசைவ உணவை தவிர்க்கலாம். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். புதிய வகை உணவு வேண்டாம். அளவா சாப்பிடுங்க. மருந்து மாத்திரை சரியா சாப்பிட்டுக்கோங்க. உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துறது முக்கியம். அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. உடல்நலத்தில் அக்கறை வேணும். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். உங்களுடைய பலம் என்ன? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, இது இரண்டும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். உங்களோட மிகப்பெரிய பலம் என்ன? விடாமுயற்சி, தைரியம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 9. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே அந்த ஒரு தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 5, 4. அனுகூலமான வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க, நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம் பெருந்தன்மை, பிறருக்கு உதவி செய்கிற தாராள மனப்பான்மை, இது இரண்டும் ஜெயிக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 6 to 7:30. ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ, அல்லது தனுசு ரிஷபமா இருந்தாலோ, அல்லது மீனமா இருந்துட்டாலோ, அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கிங்க. தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க புஷ்பராக மோதிரம் போடணும். போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடணும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.